ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் ஆர் தயாரிப்பில் கேந்திரன் வி எழுதி இயக்கி நேற்று வெளியாகியிருக்கும் படம் வடம். விமல் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் மற்றும் ஒரு முக்கிய கேரக்டரில் நட்டி நடராஜ் நடித்துள்ளார். சன்ஷிகா ஸ்ரீ, முனிஷ்காந்த், ஆடுகளம் நரேன், இந்துமதி, பாலசரவணன், மதுசூதனன், தீபா சங்கர் போன்றவர்களும் நடித்திருக்கிறார்கள். டி. இமான் இசையும், பிரசன்னகுமார் ஒளிப்பதிவும், சாபு ஜோசப்பின் எடிட்டிங்கும், வி. சசிகுமாரின் கலை இயக்கமும் படத்துக்கு பலமாக அமைந்துள்ளது. ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து பல படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த வடம் மஞ்சு விரட்டை பேசிக்காக வைத்து வந்திருக்கிறது. அது என்ன ஜல்லிக்கட்டுக்கும் மஞ்சு விரட்டுக்கும் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மைதானத்துக்குள் பரந்த வெளி முழுவதும் திமிரிக்கொண்டு செல்லும் காளையை அடக்குவது ஜல்லிக்கட்டு. ஆனால் காளையை ஒரு பெரிய கல்லில் கயிறால் கட்டி வைத்துவிட்டு அது சுற்றும் குறிப்பிட்ட சுற்றளவுக்குள் ஓடவிட்டு பிடித்து அடக்க முயற்சிப்பது தான் மஞ்சு விரட்டு. நட்டி நடராஜ் தன்னிடமிருந்து ஒரு கண் பார்வையை இழந்த பாண்டிமுனி என்கிற காளையை விரட்டி விட்டு விடுகிறார். அதை கூட பிறந்த தம்பியைப் போல வளர்க்கிறார் விமல். ஆனால் நட்டியால் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த காளை விமலின் வளர்ப்பினால் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வீரனாக விளங்குகிறது. அந்த காளை மீது ஈர்ப்பு வந்து அந்த காளையை விமலிடம் கேட்கிறார் நட்டி. ஆனால் விமல் கொடுக்க மறுக்கிறார். இருவருக்கும் இடையே பகை வளர்கிறது. இதில் காளையை அடக்கும் மாவீரன் அல்ல விமல். தனது காளையை யாராலும் அடக்க முடியாது என்று போட்டிக்கு அனுப்புபவர். நட்டிக்கு முக்கியமான கேரக்டர். எப்போதும் போலவே வழக்கமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். ஹீரோயின் சனஸ்கா ஸ்ரீ கிராமத்து பெண்ணாக பாந்தமாக வருகிறார். இடைவேளையின் போது அவரால் ஒரு ட்விஸ்ட். ஏன் அப்படி செய்தார் என்பதற்கு தமிழ் சினிமாவின் வழக்கப்படியான சப்பைக்கட்டு. கொஞ்ச நாட்களாக படங்களில் அவ்வளவாக பார்க்காமல் இருந்த ஆடுகளம் நரேன் இதில் சென்டிமெண்டாக உணர்ச்சிகரமாக நடித்து பொங்க வைக்கிறார். இதில் முனிஷ்காந்துக்கு த்ரூஅவுட் ஒரு குணச்சித்திர வேடம். முரட்டுக்காலை சுள்ளிராஜனைப் போல. பாலசரவணனின் நடிப்புக்கு சரியான தீனி கிடைக்கவில்லையா அல்லது அவ்வளவுதானா அவர் காமெடி என்னும் அளவுக்கு ஒப்பேற்றி இருக்கிறார். மஞ்சு விரட்டு போட்டி என்று வந்துவிட்டார்கள். ஆனால் அதை பிரம்மாண்டமாக அல்லவா, டீட்டெயிலாக அல்லவா காண்பித்திருக்க வேண்டும். அது இல்லையே, சிம்பிளாக படமாக்கி இருக்கிறார்கள். டி. இமானின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் பல இடங்களில் கவர்கிறது. கதையில் பெரிய திருப்பமோ வெயிட்டோ இல்லாதது, யூகிக்கிற மாதிரியே இருப்பது. அடுத்தடுத்து கதாசிரியர் டைரக்டர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. காதல், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை. வடம் என்றால் கயிறு என்றும் ஒரு பொருள் இருக்கு. அந்த மாட்டை வடமில் கட்டி வைத்துவிட்டு மஞ்சு விரட்டு பண்ணுகிறார்களே, அதற்காக இந்த டைட்டில் போல. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.